Welcome to my channel maasarakarpom. Exercise 8.2 Exercise 14 ல இருந்து 17 வரைக்கும் example ல 8.14 ல இருந்து 8.19 வரைக்கும் ஒரே ஐடியா தான். இதுல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन அடிக்கடி வரும். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Working rule வந்து first H0 null hypothesis ஒன்னு செட் பண்ணனும். H1 ஒன்னு செட் பண்ணனும். இது வந்து population parameter தான் செட் பண்ணிருக்கணும் இங்க. ஃபார்முலா வந்து z is equal to x bar minus mu divided by sigma by root n. x bar வந்து sample ஓட mean, mu வந்து population ஓட mean, sigma வந்து standard deviation, n வந்து sample size. நமக்கு ஒரு level of significance கொடுத்திருப்பாங்க 1%, 5%. அது வந்து standard value டேபிள்ல இருந்து நமக்கு 2.58 or 1.96. நம்ம இந்த z கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் z less than zc இருந்ததுன்னா we accept null hypothesis. null hypothesis accept பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா we reject alternative hypothesis. Suppose mod z is greater than zc இருந்ததுன்னா we reject null hypothesis and accept alternative hypothesis. இந்த ஐடியா தான். Very simple. Exercise 8.2 question number 14. A sample of 100 items. நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்க குழம்பை டேஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்ப்போம்ல. அப்போ அந்த குட்டியாக ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் சாம்பிள். அந்த பெருசாக இருக்க அந்த பாத்திரத்தில் இருக்க குழம்பு வந்து பாப்புலேஷன். எப்போதுமே பெருசாக இருக்கிறது பாப்புலேஷன், சின்னதாக நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுறது வந்து சாம்பிள். A sample of 100 items. So இது small n. Drawn from a universe. Universeனா அந்த பெருசு. அப்போ இது வந்து population. என்ன universeங்கிறது population. With sample of 100 items drawn from a universe with the mean value 4. அப்போ இது எதோட mean value? Universe ஓட mean value. அப்போ இது வந்து mu. Sample of 100 items drawn from the universe has standard deviation, so இது sigma, and mean value 3.5. இந்த 3.5 எதோட mean value? sample ஓட mean value. So x bar sound relate ஆகும், sample x bar, population mu. Is the difference in the mean significant at 5% level of significance? Level of significance இந்த 8.2 exerciseல 5%, 1% வரும். அங்க கான்ஃபிடன்ஸ்ல வந்து 95% and 99% இருக்கும் level of confidence. வேல்யூ அதே தான், c ஓட வேல்யூ. Population mean mu is 4, standard deviation is 3, sample mean x bar is 3.5. Substitute in formula. Question வந்து is there any significant difference கேட்டிருக்காங்க. பாப்புலேஷனோட மீனுக்கும் சாம்பிள் மீனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அங்கே மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா வேர்ட்ஸில் அங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. null hypothesis is H0, there is significant difference. ஏன்னா அவங்க கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க, is there any significant difference? ஸோ அது எஸ்ங்கிறது H0ன்னு எழுதுங்க. There is no significant difference. நோங்கிற ஐடியா இருக்குது. Alternative hypothesis H1. Z is equal to mod x bar minus mu divided by sigma by root n. Substitute எல்லாத்துக்கும் substitute பண்ணுங்க. இங்க minus sign இருந்தா minus sign carry பண்ணுங்க. minus 1.666 போகும். That is minus 1.667. Take modulus. கண்டுபிடிச்ச வேல்யூக்கு modulus. Modulus is 1.667. Modulusனா minus sign இருந்தா அது plus, plusனா அதே plus தான். At 5% level of significance, ZC value is 1.96. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதை விட லெஸ்ஸா இருக்கா, கிரேட்டரா, கம்மியா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கான்னு பார்க்கணும். கம்மியா இருந்தா we accept. ரொம்ப ரொம்ப ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டு வந்து உன்னை விட கம்மியா பேசினாதான் நம்ம ஃப்ரெண்டா அவளை அக்செப்ட் பண்ணுவோம். நம்மளை விட எது நிறைய பேசிட்டு இருந்தாலும் நம்ம வந்து வேண்டாப்பா இவன் எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டான், வேண்டான்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே ஐடியா தான், ரைட்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1%, 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு நமக்கு தெரியும்ல ZC 1.96, இன்னொன்று 2
2.58. இப்போ mod z is less than zc, so we accept null hypothesis. Null hypothesis accept பண்ணிட்டோம்னா we reject alternative hypothesis. அப்போ null hypothesis என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அது yes ன்னு சொல்லிடணும். There is significant difference in the mean value. அவ்வளவுதான். சில டீச்சர்ஸ் உங்களுக்கு ZC யூஸ் பண்ணியிருக்கலாம், சில பேர் Z ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். பழைய புக்கில் வந்து ZC யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி டீச் பண்ணுறவங்க ZCன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ புது புக்கில் Z ஆல்ஃபா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க Z ஆல்ஃபா. ரெண்டுமே கரெக்டு. நீங்கள் ZC எழுதினாலும் சரி, Z ஆல்ஃபா எழுதினாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் will be given. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். ஸோ இது ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம். இதில் வர மிஸ்டேக் வந்து நிறைய பேர்த்துக்கு லெஸ் தேனும் கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி பாயிண்டடாக இருந்ததுன்னா லெஸ் தேன், ரைட்? இப்படி தான் வாசிக்கணும். Z mod Z லெஸ் தேன் ZC, ரைட்டு? இன்னொன்று வாய் தர அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆன்னு வாயை திறந்து பெருசாக வாயை தர நம்ம ஊட்டமும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெருசாக வாயை திறந்துருந்ததுன்னா அதை வந்து கிரேட்டர் தேன்னு வாசிக்கணும். இது வந்து கிரேட்டர் தேன், இது வந்து லெஸ் தேன். எப்பொழுதுமே சிம்பிள் இப்படி நம்ம வாசிக்கும் போது இப்படி தான் பார்க்கணும். இப்போ இங்கே ஷார்ப் பாயிண்ட் இருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தேன் ZC. இங்கே ஆன் வாய் பறந்துருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z இஸ் கிரேட்டர் தேன் ZC. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் தப்பே வராது. எல்லாருமே ஃபுல் 5 மார்க்ஸ் வாங்கலாம். Question number 15. A sample of 400 individuals is found to have a mean height 67.47. அப்போ இது வந்து n, இது வந்து x bar, sample ஓட mean. Can it be reasonably regarded as a sample from a large population? இந்த sample வந்து ஒரு பெரிய population with a mean height 67.39. அப்போ இது வந்து population ஓட mean. So this is mu. Standard deviation is 1.30. So இது வந்து sigma. கரெக்டாக எழுதிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக்கும் பண்ணிக்கோங்க. n is 400, x bar is 67.47, mu population mu, right? இது p, அதே மாதிரி இங்கே mu, இங்கே sound sample x. H0 வந்து எப்பொழுதுமே population ஓடது தான் செட் பண்ணணும். It is mu is equal to 67.39. H1 வந்து mu not equal to 67.39. Then formula Z is equal to x bar minus mu divided by sigma by root n. First இந்த calculation முடிச்சுக்கோங்க. denominatorல root 420, then 1.30 divided by 20 is equal to 0.065. then in the difference. First denominator calculate பண்ணிட்டு அப்புறம் whole division. That is equal to 1.2303. At 5% level, Z alpha is equal to 1.96. In the mod Z is less than in the standard value 1.96. So we accept null hypothesis. Therefore, the sample is drawn from the population with the mean mu is equal to 67.39. That's all. ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு டெஸ்ட், நம்ம சிஏ மாதிரி வச்சுக்கோங்களேன். நேஷ்னல் லெவலில் ஒரு டெஸ்ட், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்டோட மார்க்ஸை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எது பாப்புலேஷன்? அந்த நேஷ்னல் லெவலில் இருக்கிறது தான் பாப்புலேஷன். ஆவரேஜ் ஸ்கோர், ஆவரேஜ், அப்போ மீன். இது வந்து பாப்புலேஷன் மீன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது வந்து சிக்மா. n சாம்பிள் சைஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். The students had an average of 72. அப்போ இது வந்து x bar. Test at 5% level of significance.
இந்த x bar mu sigma n எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. Null hypothesis h naught mu is equal to 76. Alternate hypothesis mu not equal to 76. Substitute in the formula z is equal to x bar minus mu by sigma by root 10. You will get z is equal to minus 5. Modulus of z வந்து 5. It is greater than z alpha. This is 1.96. So we reject null hypothesis and accept alternate hypothesis. Therefore, the sample is not from the population with mean mu is equal to 76. In the sentence, உங்களுக்கு questionலயே இருக்கும். உங்களுக்கு accept ன்னு வந்துச்சுன்னா the sample is from the population with mean mu is equal to 76 ன்னு எழுதுங்க. Reject ன்னு வந்திருக்கு, அதனால it is not from the population with mean mu is equal to 76. That's all. ஒரு கேபிளோட breaking strength டெஸ்ட் பண்றாங்க. Mean breaking strength of the cable supplied by the manufacturer. Manufacturer நிறைய கேபிள் சப்ளை பண்றாங்க. அதோட மீன் வந்து 1800. So இது வந்து mu and standard deviation sigma. So 100 வந்து sigma. Then ஒரு sample of 50 எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த 50ங்கிறது sample size n. It is found that the breaking strength is 1850. அப்போ இது வந்து x bar. Sample ஓட இந்த 50 எடுத்து டெஸ்ட் பண்ணணும்ல, அதோட breaking strength, mean breaking strength. So this is x bar, right? H naught mu equal to 1800. H1 mu not equal to 1800. Z is equal to x bar minus mu by sigma by root 10. That is equal to 3.535. At 1% level of significance கேட்டிருக்காங்க. At 1% level Z alpha is equal to 2.58. இது கொடுத்திருக்க மாட்டாங்க question paperல, நம்ம தான் by heart பண்ணோம். நம்ம கண்டுபிடிச்ச modulus Z வந்து 3.535. It is greater than 2.58. Therefore, we reject null hypothesis and accept alternate hypothesis. அப்படின்னா என்ன அர்த்தம்? The mean breaking strength is not equal to 1800. Example 8.14. It was found that the mean petrol consumption for 50 cars, so 50 வந்து n, was 10 kilometer. அப்போ 50 காருக்கு sample வந்து 10. அப்போ இது வந்து x bar. Then standard deviation. இது வந்து sampleக்கு தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு population கொடுக்கல, population தெரியலனா நம்ம sample ஓடதே தான் sigma ன்னு எடுத்துக்கணும். அது உங்களுக்கு இங்க remarkலயே கொடுத்திருப்பாங்க. If the population standard deviation is unknown, then use the estimate provided by the sample variance. And இந்த 9.5 வந்து mu. H naught mu is equal to 9.5. H1 mu not equal to 9.5. Z is equal to x bar minus mu divided by sigma by root 10. Calculate, you will get 1.01. At 5% level, Z alpha is equal to 1.96. In the 1.01 is less than 1.96. So we accept null hypothesis. That is, the new car petrol consumption is 9.5 kilometer per liter is acceptable. Last question la irukum. And the question அப்படியே yes ன்னு முடிச்சிருங்க. Accept null hypothesis na. இல்ல we reject இருந்ததுன்னா it is not, the consumption is not 9.5 kilometer per liter ன்னு முடிக்கணும். ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 8.15. manufacturer mean. அப்ப இது வந்து mu. பெரிய population mean. Standard deviation sigma. 100 pence. This is n, small n. 100 pen எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. Writing life for the sample. Sample ஓடது. So this is x bar.
test at 1% level. H0 mu is equal to 400, H1 mu not equal to 400, Z is equal to x bar minus mu divided by sigma by root 10, that is equal to minus 5. Mod Z is greater than Z alpha at 1% level. Z alpha is 2.58. So we reject null hypothesis and accept alternate hypothesis. The purchasing agent reject the manufacturer's claim. Question அப்படிதான் இருக்கும். Should the purchasing agent reject the manufacturer claim at 1% level? Example 8.16 ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலும் கேட்டிருப்பாங்க. டெஸ்டிங் ஹைபோதசிஸ் ஐடியா ரெண்டு ஐடியாவுமே இதில் இருக்கும். சாம்பிள் ஆஃப் 900, ஸோ n is 900. சாம்பிள் ஹேஸ் மீன், ஸோ இது வந்து எக்ஸ் பார். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 2.62 ஃபார் தி பாப்புலேஷன், ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். தென் லார்ஜ் பாப்புலேஷன் வித் மீன் 3.25, ஸோ இது மியூ. Substitute in Z is equal to x bar minus mu divided by sigma by root 10. You will get 1.724. First எப்பொழுதுமே denominator ஓட calculations முடிச்சிரணும். அப்புறம் தான் numerator divided by denominator. 5% levelல Z alpha is equal to 1.96. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 1.724 is less than 1.96. So we accept null hypothesis. That is, the sample is taken from the population with mean 3.25. அடுத்தது part 2 confidence limit formula is x bar plus or minus zc sigma by root n. இங்க zc வந்து அதே 1.96. இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்க ஒர்க்கிங்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு ஆட் டு 3.5, தென் ஒன்று சப்ராக்ட் டு 3.4. கண்டிப்பாக ஆன்சர் லாஸ்ட்ல இன்டர்வல் ஃபார்ம் கொடுத்துருக்கணும். இன்டர்வல் ஃபார்ம் கொடுத்துருக்கும் போது முதல்ல சின்ன நம்பர் இருக்கணும், அடுத்தது பெரிய நம்பர் இருக்கணும். இன்டர்வல் எப்பவுமே அப்படித்தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் தென் பிக்கர் நம்பர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் ஃபார்ம்ல கொடுத்து தான் ஆன்சர் முடிச்சிருக்கணும். ரெண்டு லெவலும் கேட்டிருப்பாங்க. at 95% 98%. அடுத்து 98% லெவலுக்கு ZC is 2.33. You will get the confidence interval is as 3.197, 3.60. இந்த டேபிள் வேல்யூவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு ZC அப்படின்னு நான் இதை எழுதிக்கிறேன். அப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு இது Z ஆல்ஃபான்னு யூஸ் பண்றேன். ஸோ இந்த டேபிள் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தரோவா தெரியணும். எக்ஸாம்பிள் 8.17 the mean weekly sales of soap bars in departmental stores, நிறைய departmental store where 146.3. அப்போ இது வந்து மியூ. ஆஃப்டர் அன் அட்வர்டைசிங் கேம்பெயின், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் ஆஃப் 400 ஸ்டோர் மட்டும் எடுத்து செக் பண்றாங்க. அப்போ இது வந்து சாம்பிள் சைஸ் n. அப்புறம் இது மீன், சாம்பிள் மீன் x bar. டெஸ்ட் both at 10% and 5% level of significance. இதுல இல்ல கொஸ்டின்ல, பட் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு லெவல் 10%, 1% கூட கொடுத்துருக்கலாம், ஆர் ரெண்டுமே கூட கேட்டிருக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா. இப்போ டு ஃபார்முலா Z is equal to x bar minus mu divided by sigma by root 10. அதுக்கு முன்னாடி H0 H1 எழுதணும். H0 mu is equal to 146.3. H1 mu not equal to 146.3. Then Z is equal to, you will get Z பாசிட்டிவாகவே கிடைக்கும் 8.605. At 10% level, Z alpha is 1.645. So mod Z is greater than Z alpha, therefore we reject null hypothesis. அதே மாதிரி 5% level.
திரும்ப கால்குலேட் பண்ண வேண்டாம், அதே z தான். Modulus of z is 8.605 is greater than 1.96, so we reject null hypothesis. Example 8.18, wages of a factory workers are assumed to be normally distributed with mean and variance 25. இங்க variance கொடுத்திருக்காங்க. அப்ப sigma squared வந்து 25, sigma வந்து 5. இது வந்து population ஓடது. Random sample of 50 workers எடுத்து check பண்றோம். So n வந்து 50 gives total wage equal to rupees 2550. இது வந்து total wage தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு mean வேணும்னா average வேணும்னா இந்த 2550 divided by 50 அவங்களே கொடுத்திருப்பாங்க. Test the hypothesis when mu is equal to 52 against mu is equal to 49 at 1% level of significance. அப்ப H0 வந்து mu is equal to 52, H1 வந்து mu is equal to 49. X bar is equal to 51, Z is equal to x minus mu divided by sigma by root n. Substitute Z வந்து minus 1.414 வரும். Modulus of Z is 1.414. Modulus of Z is less than Z alpha. Z alpha at 1% level வந்து 2.58. So we accept null hypothesis. ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேருந்து சொல்கிறாங்க, ஒரு கால் எமர்ஜென்சி கால் வந்தப்பறம் நமக்கு ஆவரேஜாக 8.9 minutes ஆகுது அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ இது செக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, 50 எமர்ஜென்சி கால்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ 50 வந்து சாம்பிள் சைஸ் n, கெட்டிங் அ மீன் ஆஃப் 9.3. அப்போ இந்த சாம்பிளுக்கு மீன் 9.3. அப்போ இது வந்து எக்ஸ் பார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் தெரியாது. ஸோ நம்ம இதை தான் சிக்மான்னு எடுத்துக்கணும். இது வந்து மியூ. ஹைபோதசிஸ் வந்து எப்போதும் பாப்புலேஷன் பேராமீட்டர் வச்சு தான் செட் பண்ணியிருக்கணும். ஸோ நல் ஹைபோதசிஸ் H0 mu is equal to 8.9. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் H1 mu is not equal to 8.9. Z அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட், யூ வில் கெட் Z 1.7676. கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க அட் 5% லெவல் செக் பண்ணு இல்லை 1% லெவல் செக் பண்ணு. நம்ம இங்கே புக்கில் இருக்காது, பட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே செக் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம செய்கிறோம். அட் 5% லெவல் இது செக் பண்ணியிருக்கு. Z alpha is equal to 1.96. நம்ம கண்டுபிடிச்ச மாடுலஸ் ஆஃப் Z is less than Z alpha. அது 1.76, இது 1.96. So mod Z is less than Z alpha. So we accept null hypothesis. Null hypothesis accept பண்றோம். அப்ப நம்ம null hypothesis என்ன வச்சிருந்தோம், mu is equal to 8.9 வச்சிருந்தோம். So ambulance reaches in 8.9 minutes to the destination is your conclusion.